அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவில் நம்ம சில ஆரி டிசைன்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் இதில் ஒரு பாடி ஷிம்மி தைச்சிட்ருக்கேன். இதில் ஆரி டிசைன் இருக்குது. ஸோ அதுக்கு நான் ஒரு சின்ன பொண்ணுக்கு நான் தைச்சிட்ருக்கேன். நெக்கு கிட்ட பிளாக் கலர் பைப்பிங் கொடுத்து அண்ட் ஷோல்டர் வந்து இந்த நாட் மாதிரி கொடுத்துருக்கேன் ஒரு இன்ச்சில். ஸ்லீவ்லெஸ் பேட்டர்ன் தான் இது ட்ரெஸ் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் லைன் போட்டுட்டு அதில் நமக்கு எங்கே அந்த மேலே வரக்கூடிய அந்த நாட் வருமோ அதை அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பிளாக் கலரில் பைப்பிங் அட்டாச் பண்ணுறேன். இந்த பைப்பிங் சாட்டின் துணியில் நான் தைச்சிருக்கேன். ஒரு நூல் வச்சு பைப்பிங் த்ரெட் வச்சு தைச்சிருக்கேன். ரொம்ப ஈஸியாக நம்ம பைப்பிங் கொடுத்துடலாம். மெயின் ஃபேப்ரிக்கில் தான் இதை வச்சு ஃபஸ்ட்டு தைச்சிட்டேன். இது ஒரு ஆரி ஒர்க் பண்ண பாடி ஷிம்மி. கீழே பிளெயினாக கிராஸ் கட்டிங்கில் தான் வரப்போகுது. இந்த ஃப்ரண்ட் ஸ்க்ரேப் துணி ஷைனிங்காக நல்லாயிருக்கும். நம்ம சாட்டின் துணி போடுறோம் இல்லையா, அதை விட கொஞ்சம் மெலிசாக கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். சாட்டின் துணி கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும், திக்னஸாக இருக்கும். இந்த துணியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும். ஃப்ரண்ட் ஸ்க்ரேப் கூட சொல்லுவாங்க. இதுக்கு மேலே நான் வந்து உள்ள கிரேப் துணி தான் லைனிங் கொடுத்துருக்கேன். காட்டன் லைனிங்கும் நம்ம கொடுக்கலாம். ஸோ நான் இந்த கிரேப் துணி லைனிங்காக கொடுத்துருக்கேன். இப்போ இந்த லைனிங் துணி மேலே வச்சு இப்படி மெதுவாக தைச்சிட்டு வரேன். பைப்பிங்க்கு மேலே ஒன் சைடு கைடு போட்டு நீங்கள் தைங்க. எனக்கு இந்த போட்டு எப்படி இருக்குன்னா, இந்த ஊசி வந்து ஓரத்தில் குத்துறதுனால எனக்கு அந்த நூல் கரெக்டாக அந்த ஒன் சைடு வந்துடுது. அதனால நான் வந்து அப்படியே தைச்சிக்கிட்டு இருக்கேன், ஒன் சைடு கைடு போடாமல். இது வந்து சாதா தைக்கிற ஊசிலேயே நான் வந்து தைச்சிட்ருக்கேன். நார்மல் அந்த கைடில் தான். கரெக்டாக இந்த மாதிரி நம்ம கை வச்சோன்னா அந்த லைன் நமக்கு கரெக்டாக தெரியுது, அந்த பைப்பிங் லைனு. அது அப்படியே நான் தைச்சிட்டேன். பைப்பிங் நம்ம தைச்சிட்டோம். நல்ல பக்கம் உள்ளே போயிருக்கு பாருங்கள். இப்படி தைச்சிட்டு திருப்பி பார்த்தோன்னா இந்த பைப்பிங் நமக்கு அழகாக அந்த லைன் தெரியும். நான் ஏன் பிளாக் கலர் பைப்பிங் கொடுத்துருக்கேன்னா, அவங்க பண்ணியிருக்கிற ஆரியில் அந்த பிளாக் கலர் பீட்ஸ் இருக்குது. ஸோ அந்த கலரில் நான் பைப்பிங் கொடுத்துருக்கேன். சேம் கலரில் உங்களுக்கு பைப்பிங் கிடைக்கலனா சாட்டின் துணியிலே நீங்கள் வந்து பைப்பிங் தைச்சிக்கலாம். க்ராஸாக கட் பண்ணி நம்ம உள்ள நூல் வச்சு ஓரத்தில் நம்ம வந்து ஒன் சைடு கைடு போட்டு தைச்சிட்டோன்னா நமக்கு பைப்பிங் ரெடி ஆகிடும். மேலே திருப்பிட்டு நல்ல பக்கத்தில் ஒரு தையல் போட்டுட்ருக்கேன், ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு. இந்த வீடியோவில் இந்த பாடி ஷிம்மி நான் வந்து மேலே எப்படி தைக்கிறேன்னு காட்டியிருக்கேன். இப்படி நம்ம இந்த ஆரி ஒர்க் பண்ண ட்ரெஸ்ஸு மேலே பைப்பிங் கொடுத்துருக்கிறது சிம்பிளான ஒரு டிசைன் தான். இதே மாதிரி நான் மற்ற டிசைன்ஸும் இருக்குது ஆரி ஒர்க்குது. அந்த டிசைன்ஸும் இந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். கஸ்டமரே எனக்கு ஆரி ஒர்க் பண்ணி தருவாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து தைச்சி அவங்களுக்கு ஃபினிஷ் பண்ணி தருவேன். டிசைன் ரொம்ப அருமையாக இருந்துச்சு, அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இன்னும் நிறைய ஆரி ஒர்க் டிசைன்ஸு, டாப்பு, ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்குது. நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அதை நான் உங்களுக்கு போடுவேன். வீடியோ ரொம்ப பெருசாகிடும், அதனால நான் சில டிசைன்ஸ் மட்டும் நான் போட்டிருக்கேன். பாருங்கள், அந்த பீட்ஸ் ஒர்க் ரொம்ப அருமையாக இருக்குது. கீழேருந்து ஒரு ஸ்டெம் வர மாதிரி ஒரு செடி மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் ஹார்ட் ஷேப்பில் அது கொடுத்துட்டு டிசைன் பீட்ஸில் கட் பீட்ஸும் இருக்குது, அந்த டைமண்ட் பீட்ஸ் மாதிரியும் இருக்குது, அதுவும் கொடுத்துருக்காங்க. இந்த ஒயிட் கலரும் கட் பீட்ஸ் தான் எல்லாமே. ஃபுல்லாக நடுவில் சுகர் பீட்ஸும் இருக்குது, அந்த டைமண்ட் பீட்ஸ் மாதிரியும் இருக்குது. ஸோ ஃபுல்லாக நான் வந்து கீழே எவ்வளோ வேணுமோ நான் அவ்வளோ மார்க் பண்ணியிருக்கேன். அவங்க மார்க் பண்ணி ஆரி போட்டிருக்காங்க. இப்போ நமக்கு லென்த்து வந்து ஒரு 6 இன்ச்சு. மேலே அந்த ஷோல்டருக்கு வர பட்டி வந்து ஒரு 3 இன்ச் வரும். அது ஒரு 7 இன்ச்சு நான் கட் பண்ணி ரெடியாக வச்சுட்டு அதை நான் தைச்சிட்டு திருப்பிட்டு நான் அப்புறமா தான் அட்டாச் பண்ணேன். இப்போது ஃபுல்லாக இந்த துணி சரிசமப்படுத்திட்டு ஒரு தையல் போட்டுட்ருக்கேன். அந்த மாதிரி பீட்ஸும் சில பீட்ஸு வருது, எப்படி எண்டு நாட் எப்படி போட்டிருக்காங்க தெரியல. ஆரியெல்லாம் நமக்கு ஒன்று உடஞ்சாலே அப்படி அந்த நூல் கட் ஆயிடுச்சுனாலே அப்படி நமக்கு வந்துடும். எடுத்துகிட்டே இருந்தாலும் வந்துடும், இதில் மாட்டிடுச்சுனாலும் நமக்கு வந்துடும். நம்ம கேர்ஃபுல்லாக அதை தைக்கணும்.
பாருங்க ஃபுல்லா சுத்தி ஒரு தையல் அடிச்சுட்டேன். இப்போ ஃப்ரண்ட் தைச்சிட்டோம். பேக்கு நாம எப்படி தைக்கணும்னா, பேக்குக்கு நான் ஜிப் அட்டாச் பண்ண போறேன். அது சேம் கலர்ல ஜிப் வச்சிருக்கேன். பாடிக்கு மட்டும் தான் ஜிப் வரும். ஸ்லீவ்லெஸ்லயே அதுக்கு நடுவுல நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க, 1/4 இன்ச் விட்டுட்டு இது ஜிப்புக்கு. இந்த சைடு ஷோல்டர் வச்சு தைக்க போறேன். அதுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த சைடு ஒரு 2 1/2 இன்ச், அந்த சைடு ஒரு 2 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். ஒரு 9 வயசு பாப்பாக்கு இது தைச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த சைடும் கரெக்டா அது மார்க் பண்ண இடத்துல இந்த சைடும் நான் அந்த மேலே வரக்கூடிய அந்த ஷோல்டர் அந்த நாட்டை நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே நான் இந்த நல்ல துணி இருக்கு இல்லையா, அதாவது மெயின் ஃபேப்ரிக் இருக்கு இல்லையா, அந்த துணிகிட்ட அட்டாச் பண்ண போகிறேன். ரைட் சைடு உள்ள போகிற மாதிரி வச்சு மெயின் ஃபேப்ரிக் இப்படி மேலே கரெக்டாக நம்ம வச்சுட்டு சைடெல்லாம் பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கான்னு. இப்படி வச்சுட்டு இதுலேயும் நான் ஒரு 1/2 இன்ச் தையல் போட்டுக்க போகிறேன். மெயின் ஃபேப்ரிக்கில் மார்க் போட தேவையில்லை, நம்ம கரெக்டாக கீழே வச்சு தைச்சிட்டு வந்து அதே போதும். இப்போ ஃபுல்லாக நான் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் தைச்சிக்க போகிறேன். ஏன்னா இந்த துணி கொஞ்சம் வளவலன்னு இருக்கு, அசையாமல் இருக்கணும். அதுக்காக நீங்கள் இந்த நாட் அட்டாச் பண்ணியிருக்கணும் அது வரைக்கும் ஒரு தையல் போட்டுட்டு அப்புறமா ஃபுல்லாக கூட நீங்கள் தைக்கலாம். தைச்சிட்டு அதுக்கப்புறம் பாருங்க ஃபுல்லாக இது தைச்சிட்டேன். இந்த ஷோல்டர் கிட்ட மட்டும் இப்போ ஃபுல்லாக ஒரு லைன் ஒரு தையல் போட்டுக்கிறேன். சில துணியை நம்ம பார்த்து ஹேண்டில் பண்ணி தான் வேண்டியதாக இருக்கும். காட்டன் துணி நமக்கு தெரியாது, வெறும் சாட்டின் துணி வளவலன்னு இருக்குது. கரெக்டாக அதை வச்சு நான் அட்டாச் பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு லைன் நான் தையல் போட்டுக்கிறேன். பேக் சைடில் நம்ம விருப்பம் தான், நம்ம வேணும்னா பைப்பிங் வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ இதுக்கு மேலேயும் ஒரு குறுக்கு தையல் போட்டுக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சில் நான் போட்டுக்கிறேன் இந்த தையலை. ஒரு பிளைன் துணியில் நீங்கள் ஏதாச்சும் டிசைன் பண்ண நினைக்கிறீங்கன்னா டபுள் கலர் துணியிலும் நீங்கள் ஃப்ராக்குங்க ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் தைக்கலாம். இந்த மாதிரி ஆரி ஒர்க் பண்ணும்போது அதோட லுக்கே நல்லாயிருக்கும். கிராண்டாக ரிச் லுக் உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், இதுக்கு நேராக டாட்ஸ் நம்ம பிடிக்க போகிறோம். மேலே நாட் அட்டாச் பண்ணிடுவோம். அதுக்கு நேராக அப்படியே இப்படி வச்சுட்டு டாட்ஸ் பிடிச்சிக்கலாம். ஒரு 4 இன்ச்சு நம்ம பிடிச்சா போதும். ஃபஸ்ட்டு லைட்டாக குறுக்கட் கட்டிட்டு அப்படியே நீங்கள் கிராஸாக இப்படி கொண்டு வந்துடணும். கீழே ஒரு 1/2 இன்ச் அகலம் வந்தால் போதும். இந்த சைடும் அதே மாதிரி தான் நான் ஒரு டாட் தைச்சிக்கிறேன். நான் பேக் சைடு தைச்சிக்கிட்டு இருக்கேன். ஃப்ரண்ட் சைடு தைக்க முடியாது, ஃப்ரண்ட் சைடு ஆரி ஒர்க் இருக்குது. அதனால பீட்ஸ் அவங்க அட்டாச் பண்ணும்போது அவங்க டாட்ஸுக்கு கொஞ்சம் லைட்டாக விட்டுருந்தாங்க, நான் பண்ணியிருப்பேன். ஃபுல்லாக பீட்ஸ் ஒர்க் இது இருக்கிறது நானும் பார்த்தேன், இன்னும் டாட்ஸ் பிடிக்க முடியல. ஸோ இப்போ பாருங்கள், பேக் சைடு ஜிப் அட்டாச் பண்ணணும். கரெக்டாக அதோட நடுப்பகுதி எடுத்து நான் மார்க் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணிவிட்டு ஒரு பீஸ் வச்சு நான் மடித்து தைச்சிட்டு ஜிப் அட்டாச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கீழே கிராஸ் கட் பண்ண துணி எடுத்துக்கிட்டு ஜாயின் பண்ணி சைடு தைச்சி கீழே மடித்து தைச்சிருக்கேன். பாருங்க, சிம்பிளான ஒரு ட்ரெஸ்ஸு தான். நம்ம டைலரிங் கற்றுக்கும் போதும் பாடி ஷிமெல்லாம் நம்ம தைப்போம். இதில் ஷோல்டர் சேர்த்து கட் பண்ணுவோம். இதில் ஷோல்டர் நான் நாட் மாதிரி கொடுத்துருக்கேன் டிசைனு. கஸ்டமர் இந்த டிசைன் தான் சொல்லியிருந்தாங்க, ஸோ அதனால் இந்த டிசைன் நான் சொன்னேன். ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள். நான் நல்லா அந்த டிசைனும் நல்லா இருந்துச்சு. இந்த கட் பீட்ஸ் இதெல்லாம் கொடுத்தது ஹார்ட் ஷேப்பில் இந்த பிளாக் கலரில் போட்டிருக்குது. நல்லா ஒரு ஷைனிங்காக நல்லா இருந்துச்சு. துணி டார்க் கலராக இருந்தாலும் அதே டார்க் கலரில் நல்லா ஷைனிங்காக தெரிஞ்சிச்சு. ஒரு லீஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே ஹார்ட் இருக்குது 2 டிசைனு. ஒரு ஃப்ளவர் மாதிரியும் தெரியுது, ஒரு லீஃப் மாதிரியும் தெரியுது. இது நல்லா ஃபேராக இருக்கிற குழந்தைங்களுக்கு நல்லா ஃபிட்டிங்காக ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது ஒரு டிசைன். நெக்ஸ்ட் டிசைன் ஒரு டாப் தைச்சிருக்கேன் பாருங்கள். இதுவும் சேம் துணியில் தான். இது அவங்க அம்மாவுக்கு, அந்த குழந்தையோட அம்மாவுக்கு தைச்சிருக்கேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுக்கு காட்டன் லைனிங் தான் நான் கொடுத்துருக்கேன். ஃப்ரண்ட் ஸ்க்ரேப்பு அந்த ட்ரெஸ் கொடுத்தேன். இதுக்கு காட்டன் லைனிங் கொடுத்துருக்கேன். இதுக்கும் பிளாக் கலரில் பைப்பிங் தான் கொடுத்துருக்கேன். கைக்குமே கை 3/4 கை வச்சுருக்கேன். நெக்கோட டிசைன் இது ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். அந்த கருப்பு கலரில் கொடுத்துருக்கிற பீட்ஸ் தான் கொஞ்சம் கம்மியாக தெரிஞ்சிச்சு எனக்கு. இதுவும் ஒரு டிசைன் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க.
ஃபோன்ல ஒரு டிசைன் எடுத்து நான் தைச்சிருந்தாங்க. இந்த பீட்ஸ் பாருங்க நல்லா இருக்கு. ஒரு முக்கோண வடிவத்துல இருக்க அந்த பீட்ஸு நீளமா லைட் பிங்க் கலர்ல. அந்த கட் பீட்ஸும் பாருங்க லைட் கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க. இதுலயும் பாருங்க அந்த கட் பீட்ஸு அந்த டைமண்ட் மாதிரி பீட்ஸ் கொடுத்துருக்காங்க கருப்பு கலர்ல. நடுவுல அந்த ஸ்டெம்முக்கு வந்து உள்ள வந்து த்ரெட் கொடுத்து லோடு பண்ணியிருக்காங்க பீட்ஸ் லோடு. பின்னாடி நாட் வச்சிருக்கேன். ஸோ இது ஒரு சிம்பிளான டிசைன். நெக்ஸ்ட் டிசைன் பாருங்க பிளாக் கலர்ல. இதுவும் டார்க் கலர்ல தான் இருந்துச்சு. ஆனா இதுக்கு வந்து த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கட் பீட்ஸ் கொடுத்துட்டு அந்த டைமண்ட் பீட்ஸும் கொடுத்துருக்காங்க. அந்த நெக்கை சுற்றி சில்வர் கலர்ல பீட்ஸு, அதில் பிங்க் கலர்ல இன்னொரு ஸ்டோன் பீட்ஸ். இது பாருங்க புல்லியன் நாட் போட்டிருக்காங்க. குட்டி குட்டி ஃப்ளவர்ஸாக போட்டிருக்காங்க பர்பிள் அண்ட் பிங்க் கலர்ல. கைக்கு ஒன்றுமே ஒர்க் பண்ணலை. இந்த துணியும் லைட் வெயிட்டாக தான் இருந்துச்சு. இந்த துணியோட பேர் எனக்கு மறந்துச்சு, என்னன்னு தெரியல. அங்கங்கே குட்டி குட்டி ஃப்ளவர்ஸாக கொடுத்துருக்காங்க. ஒயிட் கலர் பீட்ஸும் இருக்குது. அதில் ஃப்ரெஞ்ச் நாட்டும் போட்டிருக்காங்க. அதாவது பர்பிள் அண்ட் பிங்க் கலரில். பர்பிள் கலரில் அவ்வளோ தெரியலனாலும் பிங்க் கலர் நல்லா தெரிஞ்சிச்சு அந்த ஃப்ளவர். நெக்ஸ்ட் டிசைன் பாருங்கள். ஒரு பிங்க் கலர் துணி நல்லா ஷைனிங்காக நல்லா இருந்துச்சு. ஒரு ரிச் லுக்காக இருந்துச்சு. கீழெல்லாம் எந்த டிசைனும் இல்லை. ஸ்ட்ரைட் கட் இப்போ ஓப்பன் டாப் தான் தைச்சிருக்கேன். செஸ்ட்டு கிட்ட மட்டும்தான் இந்த டிசைன் கொடுத்துருக்காங்க. பாருங்க துணி நான் எடுத்து காமிக்கிறேன். நல்லா இருந்துச்சு துணி இதுவும். அதில் கோல்டன் கலர் நூல் சேர்த்தா எப்படி இருக்கும் அந்த பிங்க் கலரில், அந்த மாதிரி இருந்துச்சு. இதுக்கும் காட்டன் லைனிங் தான் நான் கொடுத்துருக்கேன். இவங்க கொஞ்சம் நெக்கு வந்து ப்ராடாக நெக் வச்சு தான் போடுவாங்க. இது நல்லா யூ ஷேப்பில் ப்ராடாக கொடுத்துருந்தாங்க. நெக்கை சுற்றி பாருங்கள் இந்த டிசைன் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் க்ளோஸாக. மெரூன் கலரில் த்ரெட்டில் தான் இந்த டிசைன் அந்த கட் பீட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அந்த லீஃப்க்கும் சுற்றி மெரூன் கலரில் தான் அந்த செயின் ஸ்டிச் போட்டிருக்காங்க. அண்ட் அந்த டிசைனில் நம்ம போன டிசைனில் நம்ம பார்த்தோம் ஒரு பீட்ஸ் அந்த ஃப்ளவருக்கு வச்சுருந்தாங்க. அதே மாதிரி நீளமாக இந்த பீட்ஸ் வச்சுருக்காங்க. க்ரீன்லேயும் இருக்குது, அது மாதிரி லைட் பிங்க் கலர்லேயும் இருக்குது இந்த பீட்ஸு. இந்த பீட்ஸும் நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஷைனிங்காக வித்தியாசமாக இருந்துச்சு. இதை சுற்றி ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துருக்காங்க. இந்த லைட் கலர் பிங்க்குக்கும் இந்த மெரூன் கலருக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சில்க் த்ரெட்ல தான் என்ன பண்ணியிருக்காங்க. கைக்கு பாருங்க சிம்பிளாக தான் இருக்குது. இதுக்கு நான் பைப்பிங் மட்டும் கொடுத்துட்டேன் நெக்குக்கும் கைக்கும். கை வந்து எல்போ வரைக்கும் தான் வரும். ஒரு 11 இன்ச்சு 11.5 இன்ச் வரைக்கும். கைக்கு கீழே பார்டர் கொடுத்தா நமக்கு அந்த பீட்ஸ் எல்லாம் குத்தும் கை மடக்கும் போது. நடுவில் கூட குட்டியாக இந்த மாதிரி லீஃப் கூட கொடுத்துக்கலாம். சிம்பிளாக பேக்கில் சுங்க வச்சுருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு 3 டாப் டிசைன் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு பாடி ஷிம்மி தைச்சது நான் காட்டியிருக்கேன். பீட்ஸ் நம்ம தைக்கும் போது பார்த்து கேர்ஃபுல்லாக தைக்கணும். ஊசியில் குத்திச்சுன்னா அது உடஞ்சிடும் ஊசி. பீட்ஸும் நிறைய உடையும். சில பீட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். சுகர் பீட்ஸ் இதெல்லாம் ஊசி உடைய வாய்ப்பு இருக்குது. பார்த்து கவனமாக தைங்க. உங்களோட கைகளையும் பார்த்து மெதுவாக நீங்கள் வந்து ஊசிக்கிட்ட கொண்டு போகாமல் பார்த்துக்கோங்க. இந்த டிசைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கட் பீட்ஸு இந்த சுகர் பீட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த நாட்டெல்லாம் போட்டு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பார்த்த இந்த டிசைன் மட்டும்தான் நான் தைக்கிறது காட்டியிருந்தேன். அதுக்கு ஏன்னா பைப்பிங் வச்சா இந்த மாதிரி ஆப்போசிட் கலரில் நல்லாயிருக்கும். அண்ட் பிள்ளைங்களுக்கு தைக்கும் போது இந்த மாதிரி டிசைன் தைச்சாலும் நல்லாயிருக்கும். மாம் அண்ட் காம்போவும் இது மெரூன் கலரில். நெக்ஸ்ட்டு இந்த பிளாக் கலர் வந்து அந்த பொண்ணோட ஆன்ட்டிக்கு. பிங்க் கலரும் அவங்க ஆன்ட்டிக்கு தான். ஒரு அம்மாவுக்கு 2 அவங்க சகோதரிக்கு தைச்சது. ஃபேமிலியில் அப்படியே சேர்த்து தைச்சாங்க. ஸோ இந்த டிசைன் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கு காட்டணுன்னு நான் ஆசைப்பட்டேன். அதை காட்டினேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இதான் அந்த பாப்பா வேர் பண்ணியிருந்துச்சு. அது ஒரு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த மாதிரி டிசைன் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.